வணக்கம் குழந்தைகளே. இனி நம்ம ஒரு ரொம்ப அழகான மந்திர கதைய கேட்க போறோம். சின்ன பொய்களால் சிக்கித் தவித்த வருண். அவன் கண்ட அதிசய சத்தியக்கல். அது எப்படி அவன் வாழ்க்கைய மாற்றுச்சு? வாருங்கள். மாயம் தொடங்குகிறது. ஒரு அழகான கிராமத்தில் வாழ்ந்தான் 12 வயது வருண். அவன் நல்லவன்தான். ஆனால் சின்ன சின்ன பொய்களைச் சொல்லும் பழக்கம் இருந்தது. பள்ளிக்கு தாமதம், பஞ்சர் சார். ஹோம். வேலையில்ல. நாய் கிழிச்சுச்சு. அவன் பொய்களை எல்லோரும் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மாலை பள்ளியில் இருந்து வீடு வரும்போது ஆலமரத்தின் கீழே ஒளி வீசும் ஒரு மாயக்கல் அவன் பார்வையில் பட்டது. அவன் அதை எடுத்துப் பார்த்ததும் அது மெல்லிசையாக பேச ஆரம்பித்தது. நான் சத்தியகல். பொய் சொன்னவுடன் நான் சிவப்பாக ஒளிருவேன். உண்மையை சொன்னால் அமைதியாக நீலமாவேன். வருண் சிரித்துக்கொண்டு, நான் எப்போதும் உண்மையாதான் பேசுவேன் என்று பொய் சொன்னதும் கல் சிவந்து பிரகாசித்தது. அவன் பயந்து உண்மையைச் சொன்னதும் மட்டும் கல் நீலமாக மின்னியது. அடுத்த நாள் பள்ளியில் ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு மாணவனின் புதிய ஸ்கெட்ச் பென் காணவில்லை. எல்லோரும் ஒரே குரலில், வருண்தான் எடுத்திருப்பான், அவன் எப்போதும் பொய் சொல்வான் என்று சாடினார்கள். யாரும் நம்பாததால் வருண் மனசே உடைந்தான். மாலை அவன் சத்தியக்கல்லை பிடித்துக்கொண்டு அழுதான். நான் எதுவும் செய்யலை. உண்மையை யாரும் நம்பலை. நீயாவது உதவணும் என்று வேண்டிக் கொண்டான். அடுத்த நாள் அவன் கல்லை பள்ளிக்கு கொண்டு வந்தான். ஆசிரியர் கேட்டார், வருண், நீ ஸ்கெட்ச் பென் எடுத்தியா? வருண் கல்லை கையில் வைத்தான். கல் அமைதியாக அழகான நீல ஒளியுடன் பிரகாசித்தது. அது வருண் உண்மை பேசுகிறான் என்று காட்டியது. அந்த நேரமே கணேஷ் என்னும் மாணவன் வெட்கத்தோடு எழுந்து, சார், நான் தான் எடுத்துட்டேன். தவறுதலா, மன்னிச்சுங்க என்று ஒப்புக்கொண்டான். அனைவரும் வருணிடம் மன்னிப்பு கேட்டார்கள். வருண் சிரித்துக்கொண்டு, உண்மைதான் நம்மை காப்பாத்தும் என்று மெதுவாக சொன்னான். அந்த நேரம் சத்தியக்கல் மெல்ல மெல்ல ஒளிர்ந்து சிறிய பொன்னிற துகள்களாகி வானில் கரைந்தது. கல் மறைந்தாலும் வருண் கற்ற பாடம் மறையவில்லை. ஒரு பொய் 1000 உண்மையை அழிக்கும். ஆனா ஒரு உண்மை 1000 நம்பிக்கையை உருவாக்கும். இதுதான் குழந்தைகளே. சின்ன பொய்கள் சின்னதாயிருக்கும். ஆனா நம்பிக்கை பெரியதாயிருக்கும். உண்மை பேசினால் மட்டுமே மனசு லேசா இருக்கும். மற்றவர்களின் நம்பிக்கையும் நம்மோட பயணத்தையும் காப்பாற்றும். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் அற்புதமான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.